வரக்கூடாதா? ரொம்ப நேரம் கேட்டு பார்த்தோம், உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. என்டர் த ரிவர். ஆற்றுக்குள்ளே போனால் கடுமையாக தண்டிப்பாங்க. யானை பார்க்க முடியுமான்னு சொல்லி நினச்சிட்டே வந்தோம். ஏன்னா கேப்சர் பண்ண முடியல. அப்புறம் போலீஸ்காரங்க போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாங்க. பட் ஆனால் வழி தான் தெரியல. ஸோ யானை வந்து இந்த இடத்துல தண்ணி குடிச்சிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஆபத்தான இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். குட் மார்னிங் 80 ஃபேம்ஸ் அண்ட் தஞ்சாவூர் அண்ட் ஃபேமிலிஸ். ஸோ வால்பாறை நைட்டை வந்து வெற்றிகரமாக சேர்ந்தாச்சு. ஒரு 7 மணி இங்கே வர்றதுக்கு டைம் ஆகிட்டு, அப்புறம் 7 மணிக்கு ஒரு ரூம்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு தூங்கியாச்சு. ஸோ அதனால் வ்ளாக் இது எடுக்கல. கரெக்டாக நம்ம வந்து ஐயர்பாடி அந்த இடத்துல ரூம் எடுத்துகிட்டு ஒரு அழகான வியூ பாயிண்ட்டு இதுதான் நம்ம தங்கியிருந்த ரூம். வரைக்கும் ஒரு 10 பேருக்கு 4000 ருபீஸ் தான். கொஞ்சம் பட்ஜெட்டில் சூப்பராக இருந்தது. அப்புறம் ஹாட் வாட்டர் எல்லாமே. இப்போ காலைல ஒரு டீ சொல்லியிருக்கோம். இப்போ தான் எழுந்திரிச்சோம், ஒரு காலையிலே டீ சொல்லியிருக்கோம். யானையெல்லாம் வருமாங்க நம்ம இருந்த இடத்துல வந்து யானையெல்லாம் வருமா? 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு போல இருக்குது. யானை சிறுத்தை எல்லாம் வந்திருக்கு போல இருக்குது. அப்புறம் சொன்னாங்க நைட்டு யானை வரும் எழுப்புறோம் பண்ணாங்க. வந்துட்டுலாம் விரட்டிட்டாங்களாம். ஆசையாக இருந்த யானை வரும் பார்க்கலாம் உங்களுக்கும் காட்டலான்னு நினச்சி. எனக்கு பக்கத்தில் அந்த மரம் இருக்குல்ல, இந்த சிங்கவால் குரங்குங்க. அதோ அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே? தஞ்சாவூரம். ஓ அடுத்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக அதிரப்பள்ளி போயிட்டு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு ஒரு அருமையான ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். டீ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் பேர்? ஆண்டாள். இது வந்து ஐயர்பாடியா? ஐயர்பாடி ஃபர்ஸ்ட் டியூஷன். வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே ரூம் எடுத்துக்கோங்க. பாட்டி நல்லா கவனிக்கிறாங்க. அம்மா உண்மையிலே ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. சாப்பாட்டுலேருந்து எல்லாமே சூப்பராக கவனிச்சாங்க. ஒரு சப்பாத்தி சாப்பிட்ருக்காங்க, நீட்டாக போட்டுருந்தாங்க. குழந்தைகளுக்கு கொடுத்த சம்மன். நாங்கள் பரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம்னா வயிறு ஒரு மாதிரி கணக்குது. நாங்கள் ஒரு 10 பேர் தங்கியிருக்கோம். ஒரு 4000 ரூபாய்க்கு கொஞ்சம் ஒர்த்தபுளான ரூம் தான். அவங்க ஒரு 6000 சொன்னாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டில் நம்ம ஓரளவு அப்படி ஒருத்தா தங்கிட்டோம். ஓகே, குளிச்சுட்டு மீட்டிங் கண்டினியூ பண்ணுறேன். அதிரப்பள்ளி போகிறோம். இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒரு டெஸ்டினேஷனை அடைகிறது முக்கியம் இல்லை, அதுக்கு போகிற பாதைகள் தான் வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும். வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி போகிற இந்த பயணம் எங்களுக்கு அப்படித்தான் இருந்தது. யானைகளோட தடங்கள், பறவைகளோட இசை, அடர்ந்த காடு, மலைகள், ஆறுகள், மொழி மட்டும் தான் மாறிச்சே தவிர ஆனா அந்த இயற்கை கொடுத்த சந்தோஷம் ஒரு நிமிஷம் கூட மாறலைங்க. சில பயணங்கள் ஒரு மாதிரி சுவாரஸ்யமா தான் இருக்கும். அப்படிதான் எங்களுக்கு இந்த இடமும் இந்த பயணமும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வால்பாறை வந்து முடிச்சு தேயிலை தோட்டத்தை பார்க்காம போனா எப்படி? அப்படியே நம்ம வந்து அதிரப்பள்ளி போகிற பக்கத்தில் அதிரப்பள்ளி போகிறதுக்காக நம்ம எல்லாமே அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ போகிற உள்ள சோலையார் டேம் முன்னாடி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. பக்கத்துலேயே வந்து இந்த தேயிலை இதெல்லாம் பறிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அது பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ இதுதான் அந்த தேயிலை. சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். நான் வரக்கூடாதா? அதான்டா நான் சொன்னேன். ஒருத்தர் மட்டும் தான்டா சொன்னாரு, எல்லாரும் வந்தீங்கன்னா விடமாட்டாங்கடா. நான் கூட போய்க்கிறேன் பிரச்சனை இல்ல. அதுதான் நான் சொல்லிட்டு தான் அவரு அனுப்பிச்சு விட்டாரு உள்ள. அவர் எல்லாம் வராங்க. அவரு வேலை செய்யறாங்களா, டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மோளை பர்மிஷன் கேட்டு வைப்போம். கேட்டு பார்த்துட்டு அப்புறம் ஓகேன்னு சொன்னாங்கன்னா வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஆமா ஆமா ஆமா. இது வந்து பிரைவேட்டுங்களா? ஓ, அதுக்குள்ள வந்தாதான் எங்களை திட்டுவாங்க, என்னை கண்டுபிடி பேசுவாங்க. அதுக்குள்ளவே எங்களுக்கு ஒருத்தருக்கு அதிகாரம் இல்லை. அந்த கேட்டுக்குள்ள வந்தாதான் நின்னுட்டு அது அதுக்கு ஒரு பயன் போட்டுருந்தாங்க. கீழே போலாமாப்பா? அங்க போலாமா? அந்த கீழே அங்கேயும் போக கூடாதுங்களா? வேலை செய்யற இடத்துக்கு வேண்டாம். ஓ, ரொம்ப நேரம் கேட்டு பார்த்தோம், உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பிரைவேட்டா. ஸோ அதனால வந்து உள்ள எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், சரி உள்ள போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் முடியலை.
சீக்கிரம் எடுத்து சொல்கிறேன் தீ அங்கே 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 இங்கே போய்க்கலாமா? எங்கே ஓடி எங்கே போவோம்? ஓகே, நம்ம பர்மிஷன் கேட்டதுனால அந்த அக்கா வந்து ஒரு சின்ன இடத்துக்கு மட்டும் போக சொன்னாங்க. போயிட்டு நம்ம அழகாக ஒரு சின்ன வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு குயிக்காக மேலே ஏறி முடியாந்துடும். அவ்வளோதாங்க. நம்ம தொடர்ந்து ஏதாவது முயற்சி பண்ணால் நமக்கு ஏதாவது ஒன்று காத்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கெல்லாம் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் தான் வர முடியும். நம்ம ஈஸியாக ஒரு டீ குடிச்சிட்டு கடந்து போயிடுறோம்ல. ஆனால் அந்த கடந்து போகிறதுக்கு பின்னாடி எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு தெரியுமா? ஆமாம், அங்கே பாருங்க. அக்கா வராங்க இல்லையா, அவங்க வந்து அந்த மேல இருக்க அந்த குட்டி குட்டி கொழுந்துகளை எல்லாம் கட் பண்ணி விட்டுறாங்க. பின்னாடி வர அந்த மிஷின்ல தாங்க ஓரளவு மினிமம், அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இலைகள் தான் வந்து டீக்கு பயன்படுத்துறாங்க. இதை தான் வந்து அந்த மிஷின் வந்து கட் பண்ணி பின்னாடி இருக்க அந்த பேகுக்குள்ள போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி செம்மையா இது பண்ணுது. இதுக்கப்புறம் இதுல எல்லாம் அவங்க இது பண்ணுவாங்க ஒண்ணு ஒண்ணா அப்படி. சரிங்கக்கா, எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டேன், போயிடுறேங்கக்கா. சரிங்கக்கா. என்னன்னா இது வந்து பிரைவேட்டுக்கு சம்மந்தப்பட்டதுனால உள்ள வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஓரளவு முன்னாடி இருக்க அந்த அக்கா வந்து வித்தியாசமா இருக்கு. நத்தை கலரை பாரு, தெரியுதா? நார்மல் நத்த மாதிரிலாம். ஆமா, நத்தை தான் அது. கலர் தெரியுதா? இதான் வால்பாறை டீ எஸ்டேட்டு. என்னன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உள்ள வந்து பார்த்தது, அவங்க வேலை செய்யறது எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை உங்களுக்கு காட்டுன்றது, அதை உங்களுக்கு காட்டுறதுல இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுக்கு நம்ம என்னன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப ஈஸியா அது ஒரு சின்ன டீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலைகள் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பார்த்தீங்களா, இதுதான் அந்த டீ தயாரிக்கக்கூடிய அந்த டீ தூளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இலை. இதை வந்து பறித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்குது பாருங்க, இதெல்லாம் பறித்து முடிச்சாச்சு. இந்த பக்கம் இருக்குது பறிக்க போகிறாங்க, இனிமேல் பறிக்க போகிறாங்க. இந்த மேலே இருக்க அந்த கொழுந்தெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய இலை, ஓரளவு பெரிய இலையாக இருக்கக்கூடியதை மட்டும் பறிச்சுட்டு வந்து அதை பதப்படுத்தி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை டீ தூளாக ரெடி பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இங்கே வேலை செய்யக்கூடியவங்களாம் ஹிந்தி தான் பேசுகிறாங்க. ஸோ ஹிந்தி பேசக்கூடிய ஆட்கள் தான், ஹிந்தி ப்ளஸ் தமிழ், மலையாளிஸ். அப்புறம் இந்த 3 பேர் தான் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஏன்னா வரும்போது ஒரு மேனேஜர்கிட்ட அவருக்கு தெரியாமல் தான் உள்ளே போய் வீடியோ எடுத்தோம். அவர் தான் வந்து ஹிந்தியில் பேசிகிட்டு இருந்தார். எடுத்து முடிச்சாச்சு. இதை வீடியோ எடுக்கக்கூடாது, எடுத்தது வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம எடுத்து முடிச்சுட்டு வந்தாச்சு. ரைட், அடுத்ததான் சோலையார் டேம் போவோம்.